إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم. فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உள தூய்மையோடு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் அவனது உயர் வெகுமதியான அந்த சுவனத்திலே நுழைவித்தருள்வானாக. படைத்த அல்லாஹ் அவனது இறுதி வேதமாகிய அல் குர்ஆனிலே 17வது அத்தியாயத்தின் 18 முதல் 21வது வரைக்கும் 4 வசனங்களை கூறியிருக்கின்றான். இந்த 4 வசனங்களின் முதலாவது வசனம், இதனை படிக்கின்ற போது இதன் கருத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்து வரக்கூடிய கருத்து இந்த முதல் வசனத்திற்கு எதிரான மற்றொரு விடயத்தை கூறுகின்றது. அதன் கருத்தையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்வை அல்லாஹ் அவசரமாக கிடைக்கக்கூடியது அல் ஆஜிலா என்று கூறுகின்றான். அதே நேரத்தில் இந்த வாழ்க்கை முடிந்ததன் பிறகு கிடைக்கக்கூடிய நிரந்தர வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை, இதனை ஆகிரா, பின்னால் கிடைக்கக்கூடியது என கூறுகின்றான். ஒரு வெற்றி பெறும் மனிதனுடைய முயற்சி இந்த இரண்டிலே உலகிற்கான முயற்சியாக இருக்க வேண்டுமா அல்லது பிறகு கிடைக்கக்கூடிய மறுமைக்கான முயற்சியாக இருக்க வேண்டுமா, எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன. குர்ஆன் இறக்கப்படுகின்ற போது அது தவறிவிடுமோ என பயந்து நபி அவர்கள் அந்த குர்ஆனை கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதனை ஓதி முடிப்பதற்குள் அவசரப்பட்டார்கள். அப்போது அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொன்னான், அவசரப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஓதி காட்டப்படுகின்ற குர்ஆன் வசனங்களை உங்களது உள்ளத்திலே நிலைநிறுத்தி உங்களுக்கு ஓதி காட்டப்பட்டதன் பிறகு நீங்கள் அதனை ஓதுங்கள். சும்ம இன்ன அலைனா பயானா, அதன் பிறகு அந்த வசனங்களை தெளிவுபடுத்துவதும் நமது பொறுப்பாகும் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் கூறுகின்றான். குர்ஆனுக்கு விளக்கம் என்பது ஒரு சில வசனங்களை வேறு சில வசனங்கள் தெளிவுபடுத்தும், இப்படியான விளக்கமும் இருக்கின்றது. அது அல்லாமல் குர்ஆனுடைய வசனங்களுக்கு நாமே விளக்கம் அளிப்போம் என்று அல்லாஹ் கூறியதன் கருத்து, குர்ஆன் வசனங்களின் விளக்கம் என்ன என்பதை நபி அவர்களுக்கு அறிவித்து அந்த நபி அவர்கள்
அவர்களுடைய வார்த்தைகளிலே அந்த குர்ஆன் வசனங்களை தெளிவுபடுத்துவார்கள். இப்போது இங்கே இந்த 4 வசனங்களில் முதலாவது வசனத்தில் நேரடியாக அல்லாஹ் என்ன கூறுகின்றான் என்றால், அவசரமாக கிடைத்திருக்கின்ற இந்த உலக வாழ்வு, இந்த உலக வாழ்வில் கிடைக்கின்ற சொத்து சுகங்களை யார் நோக்கமாக கொண்டு உழைக்கின்றாரோ அவர்களிலே எல்லோருக்கும் அல்ல, அவர்களிலே நாம் நாடுகின்றவர்களுக்கு லிமன் நுரீத் மானஷா, நாங்கள் நாடுவதை கொடுப்போம். உலக வாழ்விலே சொத்து சுகங்களை, பணம் பொருட்களை அடைவதற்கு உழைக்கின்றவர்கள், அவர்களிலே யாருக்கு எந்த அளவு நாம் நாடுகின்றோமோ அந்த அளவு கொடுப்போம். சும்ம ஜஅல்னா லஹு ஜஹன்னம, அதன் பிறகு அவருக்கு நாம் நரகையே ஆக்கி விடுவோம். யஸ்லாஹா மத்மூமம் மதுஹூரா, அந்த நரகிலே அவன் இழிவுபடுத்தப்பட்டவனாக, அல்லாஹ்வின் அருளை விட்டும் தூரப்படுத்தப்பட்டவனாக அவன் நரகிலே நுழைவான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போது உலக சொத்து சுகங்களை உழைப்பதென்பது அது நரகை பெற்றுத் தருமா என்ற கேள்வி எழுகின்றது. ஆம், அது கெட்டது என்று நபியின் பெயரால் ஒரு செய்தியும் பதிவு செய்து வைக்கப்பட்டுள்ளது. ஹதீஸ் நூல்களில் ஒன்றான முஸ்னத் அஹ்மது என்ற நூலிலே, இந்த உலகிலே ஒருவர் சொத்து சுகங்களோடு சிறந்த தங்குமிடத்தை பெற்றிருக்கின்றார் என்றால் மறுமையிலே அவருக்கு சிறந்த தங்குமிடம் கிடைக்காது. அதேபோன்று இந்த உலகம் என்பது மறுமையிலே யாருக்கு சொத்து இல்லையோ அவர்களுக்குத்தான் இந்த உலகம் சொத்தாக இருக்கும். அதேபோன்று இந்த உலக வாழ்விற்காக ஒருவன் சேமிக்கின்றான் என்றால் புத்தி இல்லாத ஒருவன்தான் அவ்வாறு செய்வான் என்று நபி அவர்கள் கூறியதாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இது உண்மையான ஹதீஸா என்று நாம் அலசி பார்த்தால், என்னை தொட்டும் நீங்களோ மூதாதையர்களோ அறிந்திராத போலியான செய்திகளை சொல்லக்கூடிய பொய்யர்கள் வருவார்கள் என்று நபி அவர்கள் எச்சரித்தார்களே. எனவே நபியின் பெயரால் வருகின்ற ஒவ்வொரு செய்தியும் அது உண்மையானதா என்று ஊர்ஜிதப்படுத்துவது முஸ்லிம்களின் கடமையாகும். அப்படி என்றால் உலக சொத்துக்களை உழைத்து சேகரிப்பதென்பது இது புத்தி இல்லாதவனுடைய செயல், மறுமையிலே எந்த பங்கும் இல்லாதவர்களுடைய செயல் என்ற இந்த செய்தி உண்மையானதா என பார்த்தால் இது போலியான ஒரு செய்தியாகும். குர்ஆனுக்கு எழுதப்பட்ட மிகச்சிறந்த விளக்க உரைகளில் ஒன்றாகிய இமாம் இப்னு கசீர் அவர்களுடைய தப்சீரிலே நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்ட இந்த போலியான செய்தி இந்த குர்ஆன் வசனத்திற்கு விளக்கமாக எழுதப்பட்டிருக்கின்றது. இங்கே நாம் இன்னும் ஒரு விடயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனுக்கு எழுதப்பட்ட மிகச்சிறந்த தப்சீர்களிலும் கூட நபியின் பெயரால் எழுதப்பட்டுள்ள போலியான செய்திகள் இருக்கும் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நபியின் செய்தி என கூறப்படுகின்ற போது அது உண்மையான செய்தியா என்று ஊர்ஜிதப்படுத்துவதும் கடமையாகும். சரி, இப்போது இந்த குர்ஆன் வசனம் யார் உலக சொத்துக்களை நோக்கமாக கொண்டு உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு நரகை ஏற்படுத்துவோம், நரகிலே இழிவுபடுத்தப்பட்டவர்களாக நுழைவார்கள் என்பது, அப்படி என்றால் உலக சொத்துக்களை நாம் உழைக்கவே கூடாதா என்ற கேள்வி எழுகின்றது. ஹதீஸ்களின் ஒளியிலே நாம் இதனை பார்க்கின்ற போது இங்கே உலகிற்காக உழைப்பவர்கள் என்று குறிப்பிடப்படுவது, அதனை நாட்டமாக கொண்டு உழைப்பதன் மூலம் நரகம் செல்வார்கள் என்று எச்சரிக்கப்படுவது
சுன்னாவின் ஒளியிலே பார்த்தால் நபியுடைய காலத்தில் நபி தோழர்கள் உலக சொத்துக்களை உழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகுமான வழியில் உலக சொத்தை ஒருவன் உழைக்கின்றான் என்றால், அதனை நற்காரியங்களிலே செலவு செய்கின்றான் என்றால், அது இஸ்லாத்திலே மிக 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 வரவேற்கப்பட்டுள்ளது. குர்ஆனிலும் சொல்லப்படுகின்றது, ஹதீஸிலும் சொல்லப்படுகின்றது. உதாரணமாக ஒரு மனிதன் ஜக்காத் என்ற அடிப்படை எங்களுக்கு தெரியும். ஜக்காத் யார் மீது கடமையாகின்றது? உலக சொத்துக்களை உழைத்து தனது பொறுப்பிலே உள்ள யாருக்கெல்லாம் எந்த அளவு செலவு செய்ய வேண்டுமோ அவ்வாறு செலவு செய்ததன் பிறகு மேலதிகமாக யாரிடம் உலக சொத்து இருக்கின்றதோ அத்தகையவர்கள்தான் அந்த ஜக்காத் கொடுக்க வேண்டும். இந்த ஜக்காத் என்பது மிகச்சிறந்த காரியமாக இஸ்லாத்திலே கூறப்பட்டுள்ளது. ஜக்காத் என்ற கடமையான செலவை தாண்டி மேலதிகமாகவும் ஒரு செலவு செய்தால் ஒரு நெற்கதிரை விதைப்பது போன்று அதிலிருந்து 7 கதிர்கள் தோன்றி அவைகள் 700 அதற்கு மேற்பட்ட அளவிலும் பல்கி பெருகுகின்றன என்று அல்லாஹ்வுக்காக மேலதிகமாக செலவு செய்வதன் கூலியை குர்ஆன் விவரிக்கின்றது. ஹதீஸிலே நபி அவர்கள் உதாரணம் சொல்லுகின்றார்கள். மேலதிகமாக நீங்கள் செலவு செய்யக்கூடிய அந்த செலவு அது ஒரு ஒட்டக குட்டியை போன்று. அதனை எப்படி நாம் பராமரித்து பெரிதாக வளர்த்தெடுக்கின்றோமோ இதே போன்று அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்படுகின்ற சதகா அது அல்லாஹ்வினால் வளர்க்கப்படுகின்றது என்று சிறப்பித்து கூறப்படுகின்றது. எனவே இங்கே உலகிற்காக உழைக்கின்றவர்கள் அவர்களுக்கு நாம் எதனை நாடுகின்றோமோ எந்த அளவு நாடுகின்றோமோ அந்த அளவு கொடுத்து பிறகு அவர்களை இழிவுபட்டவர்களாக நரகில் நுழையச் செய்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுவதன் சரியான கருத்து, அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணாமல் இன்னும் தெளிவாக சொல்லுவதென்றால், அல்லாஹ் தந்த இஸ்லாம் என்ற இந்த கொள்கையை உலக சொத்து சுகங்களுக்காக நாம் விற்று விடுவோம் என்றால் அத்தகையவர்கள்தான் நரகிலே கேவலப்படுத்தப்பட்டவர்களாக நுழைவிக்கப்படுவார்கள். தீனை விற்கின்றவர்களும் இருப்பார்களா என்ற கேள்வி எங்களுக்கு எழும். வஹி மூலம் பேசக்கூடிய நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், ஒரு காலம் வரும், காலையிலே முஸ்லிமாக இருப்பவன் மாலையிலே காபிராகி விடுவான், மாலையிலே முஸ்லிமாக இருப்பவன் காலையிலே அவன் காபிராகி விடுவான். யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா, உலக சொத்திற்காக தன்னுடைய தீனை அவன் விற்றுவிடுவான் என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். எனவே முதலாவது வசனம், ஒரு முஸ்லிம் உலக சொத்துக்களை உழைப்பதென்றால் அல்லாஹ்வுடைய வரம்புகளுக்கு உள்ளே இருந்து உழைக்க வேண்டும். அவ்வாறு உழைத்ததை அல்லாஹ்விடமிருந்து நன்மை பெறுவதற்காக குறைந்தபட்சம் அனுமதிக்கப்பட்ட வழிகளில் மட்டும் செலவு செய்ய வேண்டும். தடை செய்யப்பட்ட வழிகளிலே செலவு செய்யக்கூடாது. இதனை விட்டுவிட்டு யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனை பற்றி அக்கறை இல்லாமல் நினைத்தவாறு உழைத்து நினைத்தவாறு செயல்படுகின்றார்களோ, உலகிலே சொத்து சுகங்களோடு இருப்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றதோ, இதுபோன்ற நேர்வழியை பின்பற்றாத, அல்லாஹ் தந்த வரம்புகளை ஏற்று அதற்கு உள்ளே வாழாதவர்கள் மரணத்தின் பின்னரான வாழ்க்கையிலே அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டவர்களாக நரகிலே நுழைவிக்கப்படுவார்கள். இப்போது அடுத்த வசனத்தில் அல்லாஹ் அப்படி என்றால் புத்திசாலியான ஒரு மனிதன் எவ்வாறு எதற்காக உழைக்க வேண்டும் என்பதை விவரிக்கின்றான். இதனை இரண்டாவது குத்பாவிலே தெளிவுபடுத்துகின்றோம். ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.
إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. இப்போது 17வது அத்தியாயத்தின் 19வது வசனம். படைத்த அல்லாஹ் தந்த நேர்வழியை இலட்சியமாக கொண்டு கொள்கையாக கொண்டு அல்லாஹுடைய திருப்திக்காக உழைக்காமல் உலக சொத்து சுகங்களை முதன்மையாக கொண்டு உழைப்பவர்கள் இழிவுபடுத்தப்பட்டவர்களாக நரகில் நுழைவிக்கப்படுவார்கள் என கூறிய அல்லாஹ் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் விதத்திலே அடுத்த வசனத்தில் وَمَنْ أَرَادَ الْآخِرَةَ وَسَعَى لَهَا سَعْيَهَا وَهُوَ مُؤْمِنٌ ஒருவன் படைத்தவனையும் அவன் தூதரையும் விசுவாசித்து அந்த தூதர் கொண்டு வந்த வகையை ஏற்று நடக்கின்றானோ, இவ்வாறு ஒருவன் இப்போது இருக்கின்ற வாழ்க்கைக்கு பின்னர் வரக்கூடிய மறுமை வாழ்வு, அந்த வாழ்விற்காக அவன் எப்படி உழைக்க வேண்டுமோ அப்படி உழைக்கின்றானோ, فَأُولَٰئِكَ كَانَ سَعْيُهُمْ مَشْكُورًا அத்தகையவர்களுடைய முயற்சிதான் நன்றி செலுத்தப்படக்கூடிய, அதாவது சிறந்த முயற்சியாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒருவன் மறுமைக்காக எப்படி உழைக்க வேண்டுமோ அப்படி உழைக்கின்றான். மற்றொருவன் இந்த உலகிலே சொத்து சுகங்களை நாடி உழைக்கின்றான் என்று இரு வர்க்கமாக அல்லாஹ் பிரிக்கின்றான். இதனை தப்பும் தவறுமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. மறுமைக்காக உழைக்கின்றவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள சொத்து சுகங்கள் தேவை இல்லை என்று பிழையாக விளங்கவும் கூடாது. அதேபோன்று உலக சொத்து சுகங்களை ஆகுமான வழியில் உழைப்பதென்பது இதுவும் நரகம் செலுத்திவிடும் என்று தப்பாகவும் விளங்கக்கூடாது. இதன் பின்னால் அடுத்து வரக்கூடிய 2 வசனங்களில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். இவ்வாறு உலகை மட்டும் நோக்கமாக கொண்டு உலகிலே சொத்து சுகங்களை உழைத்து இன்பம் அனுபவிப்பது என்ற அந்த சாரார் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதோ அவனுடைய வாழ்க்கை வழிகாட்டலிலே வாழுவதோ என்ற இலட்சியம் இல்லாமல் மிருகங்களை போன்று உண்ணுவது, உடுத்துவது, உல்லாசமாக சுற்றித் திரிவது, இதுபோன்று வாழக்கூடியவர்கள், இவர்களைத்தான் அல்லாஹ் இந்த உலகில் உள்ளதை நோக்கமாக கொண்டு உழைக்கக்கூடியவர்கள் என்று கூறுகின்றான். இப்போது மற்றொரு சாராரை பற்றி கூறும்போது, அவர்கள் மறுமைக்காக எப்படி உழைக்க வேண்டுமோ அப்படி உழைக்கின்றார்கள். அதே நேரம் அவர்கள் முஃமினாகவும் இருக்கின்றார்கள். நபி அவர்கள் முஃமினாக யாரை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே இருக்கின்றது. அல்லாஹ்வை விசுவாசித்து அவன் தூதர் என அந்த நபியை விசுவாசித்து அந்த நபி அவர்கள் கொண்டு வந்ததை விசுவாசித்தவர்கள், இவர்கள் அல்லாதவர்களோடு போராடும்படி நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று நபி அவர்கள் விவரிக்கின்றார்கள். எனவே இவ்வாறு நபி அவர்கள் கொண்டு வந்த அல் குர்ஆனையும் அஸ்-சுன்னாவையும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக இதனை ஏற்று பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய முயற்சிக்கு அல்லாஹ் சிறந்த கூலிகளை கொடுக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், உலகிலே அல்லாஹ் கொடுக்கின்ற இந்த உலக சொத்து சுகங்கள் மேலே சொல்லப்பட்ட இரு சாரார், அதாவது உண்மையான முஸ்லிம்கள் ஒரு சாரார், இஸ்லாம் என்ற கொள்கையை கைவிட்டு உலக சொத்தை உழைப்பதை முதன்மையாக கொண்டு செயற்படக்கூடியவர்கள், அவர்கள் மற்றொரு சாரார். இந்த இரு சாராருக்கும் உலகிலே நாம் சொத்து சுகங்களை கொடுக்கின்றோம். அது எவ்வளவு யாருக்கு கொடுப்பதென்பதை அல்லாஹ் தீர்மானிக்கின்றான். இதன் பின்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான்,
உன்துர் கைஃப ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத். ஒரு சிலரை மற்றும் சிலரை விட எவ்வாறு நாம் மேம்படுத்தி இருக்கின்றோம் என்பதை நீங்கள் பாருங்கள் என அல்லாஹ் கூறுகின்றான். உலகத்திலே ஒரு சிலர் பணக்காரர்களாக, ஒரு சிலர் ஏழைகளாக இருக்கின்றார்கள். ஒரு சிலர் பட்டம் பதவிகளோடு இருக்கின்ற போது வேறு சிலருக்கு அது கிடையாது. எப்படியோ இந்த உலகிலே ஒரு சிலர் மேம்பட்டும் ஒரு சிலர் தாழ்ந்தும் இருக்கின்றார்கள். இதே போன்று அடுத்ததாக அல்லாஹ் விவரிக்கின்றான். இதுதான் நாம் மனதிலே நன்றாக பதித்துக் கொள்ள வேண்டிய விடயம். உலகிலே இவ்வாறு கொடுக்கப்படுகின்ற சொத்து சுகங்களும் பட்டம் பதவிகளும், ஆம், நிச்சயமாக இவைகளும் உயர்வுகள்தான். ஆனால் வலல் ஆகிரத்து அக்பரு தரஜாத்தின் வ அக்ஸரு தஃதீலா, இதே உயர்வு மேம்பாடு என்பது இந்த வாழ்க்கைக்கு பிறகு வரக்கூடிய மறுமை வாழ்விலும் நிச்சயமாக காணப்படும். அந்த மறுமை வாழ்விலே உயர் அந்தஸ்துக்கள், அதேபோன்று அல்லாஹ்வினால் ஒருவன் மேம்படுத்தப்படுவான் என்றால் அதுதான் மிகச் சிறந்தது, மிக பெரியது என்று அல்லாஹ் உணர்த்துகின்றான். ஆகவே இந்த வசனங்களின் சுருக்கம், மறுமை வாழ்வு என்ற பின்னால் வரக்கூடிய வாழ்வு, அதனை நாம் இலட்சியமாக கொள்ள வேண்டும். அந்த இலட்சியத்திற்காக உலக சொத்து சுகங்களை ஆகுமான வழியில் உழைத்து அல்லாஹ் விரும்புகின்ற வழிகளில் செலவு செய்வோம் என்றால் மறுமை வாழ்வில் எங்களுடைய அந்தஸ்து இன்னும் மேன்மை பெறும். இத்தகையவர்களுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தி இவர்கள் விரும்புகின்ற நிலையான மிக உயர்வான இன்பங்களை வழங்குவான். அதே நேரம் மற்றொரு சாரார் இந்த உலகிலே சொத்து சுகங்களை உழைக்கின்றார்கள் என்றால் வெறுமனே அவற்றை கொண்டு தாம் நினைத்தவாறு வாழுவது, நினைத்தவாறு உண்ணுவது, நினைத்தவாறு உடுத்துவது, நினைப்பது போன்ற மாட மாளிகைகளை கட்டி வசிப்பது, தாம் விரும்புகின்ற அழகு அழகான வாகனங்களிலே சுற்றித் திரிவது, இதனை தவிர இவர்களுக்கு ஒரு இலட்சியம் இல்லை என்றால், குறிப்பாக இவர்கள் படைத்தவனுக்கு வழிபட்டு வாழ வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட கடமை பற்றி இவர்கள் சிந்திக்காது ஏனைய சமூகங்களை போன்று எமது சமூகமும் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்ற ஒன்றிற்காக அல்லாஹ்வுடைய வரம்புகளை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் யாரெல்லாம் உழைக்கின்றார்களோ இவர்களைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இவர்கள் உலகை நோக்கமாக கொண்டு உழைக்கக்கூடியவர்கள். இவர்கள் யாராக இருந்தாலும் இவர்கள் விரும்புவது போன்று உலகிலே அத்தனை சொத்து சுகங்கள் கிடைத்து விடவும் மாட்டாது. அப்படித்தான் கிடைத்தால் கூட மரணத்தின் பின்னர் இவர்கள் இழிவுபடுத்தப்பட்டவர்களாக இவர்கள் நரகிலே நுழைவிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகின்றான். மறுமைக்காக, மறுமையை நோக்கமாக கொண்டு உழைக்கக்கூடியவர்கள் அதற்காக எப்படி உழைக்க வேண்டுமோ அப்படி உழைத்தால் சிறந்த கூலி கொடுப்பான் என்று அல்லாஹ் கூறுகின்ற வசனத்திற்கு இமாம் இப்னு கசீர் அவர்கள் அந்த மறுமைக்காக உழைக்க வேண்டிய விதம் என்ற அந்த வார்த்தைக்கு சிறப்பான ஒரு விளக்கத்தை எழுதியிருக்கின்றார்கள். அது மிகச் சரியானது. அதாவது மறுமைக்காக அதற்கு எப்படி உழைக்க வேண்டுமோ அப்படி உழைப்பதென்பது நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதாகும் என்ற மிகச்சிறந்த விளக்கத்தை எழுதியிருக்கின்றார்கள். எப்படியோ இந்த உபதேசத்தின் சுருக்கம் அல்லாஹ் கூறுகின்ற இந்த 4 வசனங்களில் இருந்து நாம் படிக்க வேண்டியது, உலக சொத்துக்களை உழைப்பதென்பது படைத்த அல்லாஹ்வின் திருப்தியை நோக்கமாக கொண்ட நிலையில் இருந்து ஒருவன்
உண்மையான ஒரு முஸ்லிமாக இருந்து உலக சொத்துக்களை ஆகுமான வழியில் தடை செய்யப்பட்டவற்றை தவிர்ந்து அவன் உழைக்கின்றான் என்றால் அது வரவேற்கத்தக்கது. அது நன்மை கிடைக்கின்ற ஒரு செயலாக கூட இருக்கின்றது. அதனை நல்வழியிலே செலவு செய்யும் போது ஏழைகளால் பெற்றுக்கொள்ள முடியாத நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. அதே நேரத்தில் வெறுமனே ஒரு முஸ்லிம் என கூறக்கூடியவர் கூட தன்னுடைய தீனை பணத்திற்காக விற்றுவிட்டால், அதாவது பணத்தை உழைப்பதற்காக அல்லாஹ்வுடைய கோபம் வந்தாலும் சரி, அல்லாஹ் தடுத்த வழியாக இருந்தாலும் சரி, பணம்தான் நோக்கமென அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை கைவிட்டு விட்டால், அவன் தன்னை முஸ்லிம் என கூறிக்கொண்டாலும் உலகிலே அவனுக்கு எந்த அளவு அல்லாஹ் இந்த சொத்திலிருந்து எழுதியிருக்கின்றானோ அந்த அளவுதான் கிடைக்கும். அதன் பிறகு அவன் மரணித்து விட்டால் இழிவுபடுத்தப்பட்டவனாக அவன் சுவனத்திலே நுழைவிக்கப்படுவான். எனவே நாம் பெற வேண்டிய படிப்பினை அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவது எமது இலட்சியமாக இருக்க வேண்டும். குர்ஆனையும் சுன்னாவையும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக பின்பற்றுகின்ற உண்மையான முஸ்லிமாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு மறுமையிலே உயர் கூலிகளை தரக்கூடிய நற்காரியங்களிலே ஈடுபட வேண்டும். அத்தகைய காரியங்களில் ஒன்று சொத்து சுகங்களை ஆகுமான வழியில் உழைத்து அல்லாஹ்வுடைய நல்வழியிலே செலவு செய்வோம் என்றால், மற்றொரு ஏழை முஸ்லிம் அடைந்து கொள்ள முடியாத சிறந்த கூலிகளை இவ்வாறு நாம் ஆகுமான வழியில் உழைத்து நல்வழியிலே செலவு செய்வதன் மூலம் நாம் அடைய முடியும் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு முஸ்லிம் என்பவனுடைய முதல் நோக்கம் மறுமையிலே உயர் பதவிகளையும் அந்தஸ்தையும் அடைவது என்பதாக இருக்க வேண்டும். ஏனைய சமூகங்கள் உலகத்திலே பொருளாதாரத்திலே மேம்பட்டிருப்பது போன்று எமது சமூகமும் மேம்பட வேண்டும். அதற்காக இஸ்லாமிய வரம்புகளை பற்றி நாம் சிந்திக்க தேவையில்லை என்ற உணர்வு இன்று அதிகமானவர்களிடம் பெருகி இருக்கின்றது. இது நிச்சயமாக ஒரு மனிதனை நரகிலே கொண்டு போய் சேர்க்குமே தவிர மறுமையிலே உயர் அந்தஸ்துக்களை பெற்று தரமாட்டாது. உலக அந்தஸ்துக்களோடு நாம் ஒப்பிடுகின்ற போது மறுமை அந்தஸ்து என்பது எத்தகையது என்பதைத்தான் இந்த 4 வசனங்களில் இறுதி வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். இறுதியாக அதனை நினைவுபடுத்தி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கின்றோம். வலல் ஆகிரத்து அக்பரு தரஜாத்தின் வ அக்பரு தஃதீலா. மறுமை என்பது அந்தஸ்துக்களால் அது மிக பெரியது, உலக அந்தஸ்துக்களை போன்றதல்ல. அதே போன்று ஒரு மனிதன் உலகிலே சிறப்பிக்கப்படுவதை விட மறுமையிலே ஒருவன் சிறப்பிக்கப்பட்டு விட்டால் அது உலக சிறப்புகளை விட எத்தனையோ மடங்கு மேன்மையானது. எனவே நபியுடைய சுன்னாவில் நாம் பார்ப்போம் என்றால், அன்றாடம் உண்ணுவதற்குரிய உணவை எனக்கு தந்திடுவாயாக என்றுதான் நபி அவர்கள் பிரார்த்தித்தார்கள். உலகிலுள்ள உணவு உடை என்பன அவசியமான அளவு கிடைக்கப் பெற வேண்டும் என்பதை நாடிய நபி அவர்கள் மறுமை உயர்விற்காக உயிரைத்தான் கொடுப்பதென்றால் கூட அந்த பாக்கியத்தை தா என பிரார்த்தித்தார்கள். எனவே உலகிலே எங்களுக்கு தேவையான உலக தேவைகளுக்காக ஆகுமான வழியில் நாம் உழைக்க வேண்டும். இவ்வாறு உலகிலே அந்தஸ்தால் உயர்வு பெறுவதா மறுமையில் உயர்வு பெறுவதா என்ற விடயத்தில் மறுமையிலே உயர் அந்தஸ்தை எவையெல்லாம் பெற்று தருமோ அதற்காக அதிக முயற்சி செய்கின்ற புத்திசாலிகளாக சிறந்த முஸ்லிம்களாக வாழுவதே உண்மை முஸ்லிம்களின் கடமையாகும். இவ்வாறு நபியையும் நபி தோழர்களையும் போன்று மறுமை உயர்விற்காக அதிகம் உழைக்கின்ற, உல தூய்மையோடு உழைக்கின்ற,
இறுதி வரைக்கும் இந்த தீனிலே நிலைத்திருக்கின்ற முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அக்கூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.